ஒரு சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் வேலை தேடிட்டு இருக்கிறது எந்த வேலையும் கிடைக்காம கடைசியாக ஒரு கான்ஸ்டபிள் வேலைக்கு போய் சேர்றான். ஒரு இன்னசென்டான ஒரு ஆள் போலீஸ் வேலையை பற்றியான எந்த அறிவும் இல்லாமல் அதுக்கான எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் அந்த வேலையில் போய் சேர்ந்து அங்கே நடக்கிற சம்பவங்கள் அங்கே பார்க்குற மனிதர்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போலீஸ் வேலையை கற்றுக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான போலீஸாக எப்படி மாறுறாங்கிறத கதையே. நிறைய டேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம், 1-2 படங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆக்டராக மாறிடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அருண் மாதேஸ்வரனுடைய டைரக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் கூட ஹீரோவாக வந்து அறிமுகமாகிறாரு. ஸோ அதனால சரி ஒருவேளை இவரும் பிரசாந்த் சாரும் வந்து ஆக்டிங்காக வந்திருப்பாரோ அப்படிங்கிற போய் கேட்டிங்கனாலும் அவர் ஆக்டிங்கெல்லாம் வந்திருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. அஜித் சாருக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சாரை மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் மீட் பண்ணப்போவே ரொம்ப டவுன் டு அர்த்தா அவர் எல்லாரோடையும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாரோ அந்த மாதிரி தான். அப்பா நடிச்சிருந்தாரு அமராவதி அஜித் சாரோட ஃபர்ஸ்ட் படத்தில். ஸோ அப்போலேருந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. பாண்டியராஜ் சார் அவர்கிட்ட இருந்து வந்தது உங்களுடைய குருநாதர். அவரு இந்த ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன? எல்லா விஷயமும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தான், சினிமா அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வந்து பாதி அவர்கிட்ட இருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு தான். வெற்றி தொழில் எப்படி பார்க்கணும் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு குருநாதர்ன்றனால அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். இல்லை கண்டிப்பாக அது அண்ணனோட உழைப்பு தான். எங்கேருந்து வந்தாருன்றது அவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். எங்கேருந்து வந்தார் அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஒரு சினிமாவை 100% நம்பினா அதுக்கான எஃபர்ட்டை போட்டால் உழைப்பை போட்டால் அது என்றைக்காக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பலன் கிடைக்குங்கிறது வந்து சாதாரணமான வார்த்தை கிடையாது. அதை ரொம்ப பயங்கரமாக அதை சின்சியராக இன்றைக்கும் மாமன்லேயுமே அவரோட சின்சியாரிட்டியை பார்த்து நான் ரொம்ப பயங்கரமாக ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கேன். வளர்ந்துட்டாரு, நிறைய சம்பாதிச்சிருக்காரு, நிறைய இடத்துக்கு வந்தார், பெரிய பொசிஷனில் இருக்காது. இருந்தாலுமே அந்த வேலையை வந்து அவ்வளோ சின்சியராக பண்ணுங்கிறது வந்து அவரு இவ்வளோ பெரிய இடத்துக்கு இருக்கிறதுக்கு வேறு யாரும் காரணம் கிடையாது, அவர் மட்டும்தான் காரணம். ஃபீமேல் ரிவனாக தான் இருக்கணும்னு இல்லாமல் ஈவன் இஃப் இட்ஸ் மூவி அபவுட் சம்திங் எல்ஸ், ஒரு அமரன்னா இருக்கட்டும். சாய்பல்லவி மேம் வாஸ் த வைஃப். அவங்களோட கேரக்டர் ஆர்க்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு காலேஜ் கேர்ள் இந்த இது அவங்க அழுதப்போ நமக்கும் அழுக வரும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்டர் அவங்க. இன் அவுட் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம கூட வாரண்ட் வெப் சீரிஸ் டீம் இருக்கிறாங்க. ஸோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ஃபைனலி வாரண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி தான். ஒரு படம் எடுத்து அதை கரெக்டான கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்ம லைஃப்பில் நடக்குதுங்கிறது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். ஆக்சுவலாக 2022 விலங்கு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகி செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது மக்கள்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் இமீடியட்டாக 2023 இந்த வாரண்ட் வந்து ஆரம்பித்ததாக ஒரு தகவல்கள்லாம் வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஏன் 2026 வரைக்கும் நடுவில் மாமன் வேற பண்ணிட்டீங்க? அப்படி அந்த கதை அப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடியானா அப்போ எழுத ஆரம்பித்தோம். பட் அப்போ பண்ணுன்ற ஐடியாலாம் இல்லை. ஓகே, விலங்கு 2 தான் திரும்ப பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து வேறு ஒன்று பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஸோ அதனால் வந்து வேறு கதைகள் பண்ணி பிளான் பண்ணி அப்புறம் கடைசியாக மாமன் பண்ணோம். மாமன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இது வந்து விக்னேஷ் தான் டைரக்டர். ஸோ அதனால் அவரு இதை பண்ணணும்னு நினச்சாரு, அதை ஆரம்பிச்சோம். நிறைய பேர் உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேர் வந்து விலங்கு 2 தான் அது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஓகே சீரியஸா? விலங்கு 2 வரும், இனிமேல் வரும். விலங்கு 2 வரும், கண்டிப்பாக வரும். ஓகே, அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. ஓகே. இப்போது எனக்கு என்ன ஒரு கொஷின் அப்படின்னா, இப்போது இது வந்து விலங்கு வேர்ல்டில் தான் வந்து வரப்போகுது. இதில் வந்து ரைட்டராக ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது போக நடிச்சிருக்கீங்க. டைரக்ஷன் மட்டும் ஏன் விக்னேஷ் அவர்? இல்லை, நான் இந்த கதையை போய் நானும் அவனும் தான் சேர்ந்து போய் தான் ஒரு போலீஸாக மீட் பண்ணி கேட்டோம். அப்போ விலங்குக்கான கதையை நான் எழுதிட்டு இருக்கிறப்போ அது இல்லாத சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கிடச்சிது. அதை அந்த கதைக்குள்ளே வைக்க முடியாது. அப்போ விக்னேஷ் என்ன சொன்னேன்னா, இது நான் சொன்னேன் விக்னேஷ் இதெல்லாம் சேர்த்து ஒரு கதையாக பண்ணலாம்டா அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்போ, ஓகே நீ அதை பண்ணுன்னு சொல்லி அவனை தான் எழுதவே சொன்னேன் இது. ஸோ அவன் அதை எழுதுனா அது அவனுக்கான கதை. இப்படி தான் எங்கள் டீமில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்ப்போம். நான் ஒரு கதை வச்சுருக்கேன்னா இன்னொருத்தர் ஒரு கதை வச்சுருப்போம். அந்த கதையில் எல்லோரும் வேலை பார்ப்போம், அந்த ஷூட்டிங்கில் எல்லோரும் வேலை பார்ப்போம். அப்படி ஒவ்வொரு டீமில் இருக்க எல்லாருமே டைரக்டர் ஆகி எல்லா படங்களையும் எல்லோரும் வேலை பார்க்கணுங்கிறது தான் நம்மளோட ஐடியாவே. ஸோ இப்போ என் படத்தில் எல்லோரும் வந்து வேலை பார்ப்போம், விக்னேஷ் படத்தில் எல்லோரும் போய் வேலை பார்ப்போம். அடுத்து இன்னொரு அசோசியேட் இருக்கிற அவர் படத்தில் எல்லோரும் வேலை பார்ப்போம். ஸோ இப்படி இந்த கதையை நான் வச்சுக்கேன், இந்த கதையை நீ வச்சுக்கோ, இந்த கதை இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதை வச்சு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். யாருக்கு எந்தெந்த கதை ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னா அவங்கவுங்களுக்கு அந்தந்த கதையை கொடுத்து அப்படி பண்ணுறது. அப்படி தான். மற்றபடி பிரசாந்த் வந்து இதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆக்டிங் இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி அந்த ரீசன்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் எல்லா படத்துலேயும் ஒர்க் பண்ணுவோம். இதில் நடிக்காட்டினாலுமே நான் இந்த படத்தில் வேலை செஞ்சுருப்பேன்.
ஓகே ஓகே சூப்பர். நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடியது என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மீம் பாய்ஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய வெப் சீரிஸ் வந்து நீங்கள் பண்ணுறத பார்க்க முடியுது. ஸோ வெப் சீரிஸுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எப்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நம்ம கண்டினியூஸாக நிறைய பண்ணியிருக்கு அப்படின்னு? ரீசெண்டாக ஃபீல் ஆச்சு. யாரோ லைக் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஃபீல் ஆச்சு. பட் அது கான்ஷியஸான டெசிஷன் இல்லை. ஐ திங்க் as an actor when you're ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அவ்வளோ ஃப்ரீடம் இருக்காது. இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இதுவும் இல்லை. வாட் எவர் குட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கம்மிங் மை வே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதுலேயும் குறிப்பாக இப்போ ஜிகே வந்து நீங்கள் 2-3 வெப் சீரிஸ் தேர்டுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். சரி ஓகே. இப்போ இதில் வந்து உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி இப்போ இருக்கும்? நீங்கள் வந்து இதில் ஒரு ஆக்டராக இப்போ இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க. இதில் உங்களோட கேரக்டர் நம்ம ட்ரெய்லர்லேயே பார்க்க முடிஞ்சது. பட் இருந்தாலும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா. இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு கவர்மெண்ட் வேலை தேடிட்டு இருக்கிறது எந்த வேலையும் கிடைக்காம கடைசியாக ஒரு கான்ஸ்டபிள் வேலைக்கு போய் சேரலாம். ஒரு இன்னசென்டான ஒரு ஆள் போலீஸ் வேலையை பற்றியான எந்த அறிவும் இல்லாமல் அதுக்கான எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் அந்த வேலையில் போய் சேர்ந்து அங்கே நடக்கிற சம்பவங்கள் அங்கே பார்க்குற மனிதர்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போலீஸ் வேலையை கற்றுக்கிட்டு ஒரு பர்ஃபெக்டான போலீஸாக எப்படி மாறுறாங்கிறத கதையே. ஸோ இந்த கேரக்டரோட ஷிஃப்ட்டு தான் கதையே. ஸோ இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி தான் எல்லா கதையுமே நகருது, சம்பவங்கள் எல்லாமே நகருது. அவனுக்கான அறிவில் அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கேதர் பண்ணி கரெக்டாக மாறுறாங்கிறது தான் ஐடியா. ஸோ என்னோடய கேரக்டர் தான் இந்த ஒட்டுமொத்த சீரியஸோட கதை. சூப்பர். ஆக்சுவலாக அவங்க பார்க்கும்போதுமே நல்லா இருந்தது. அது வந்து இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு கதாநாயகன் அப்படிங்கிறத விட கதையின் நாயகன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் உங்களுக்கு பார்க்கும்போதே ட்ரெய்லர்லேயே அந்த ஒரு கேரக்டருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். பார்ப்போம் ரிலீஸ்க்கு அப்புறம். உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ நான் இதில் ஷர்மின்கிற ஒரு நர்ஸ்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை தான் நடிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனாலேயும் தெரியல, ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பொண்ணு, ரொம்ப மற்றவங்களுக்கு கேர் பண்ணுற பொண்ணு. அண்ட் ஒருத்தரை வந்து நம்ம கணவராக பார்க்குறோன்னா அவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வரும், அவரோட வேலைனால என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வரும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. அண்ட் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் கேர்ள், ஒரு ரூரல் டவுனில் ஒரு ஸ்மார்ட் பட் கிரவுண்டட் கேர்ளோட ஒரு கதை. ஓகே. லாயருக்கு அப்புறம் இங்கே பார்த்தா இங்கே அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் நர்ஸு. ஸோ பார்க்கலாம் எப்படி அது இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் பிரதர், நீங்கள் வந்து பாண்டியராஜ் சார் அவர்கிட்ட இருந்து வந்தது உங்களுடைய குருநாதர் அவர். ஸோ நீங்கள் பாண்டியராஜ் சார்கிட்ட நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன ஒரு விஷயம்? எல்லா விஷயமும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு தான், சினிமா அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். எப்படி எல்லாரையும் மக்களை எப்படி பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது அவர் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். எந்த இடத்துல வந்து பொலைட்டாக எல்லாரையும் ஹம்பிளாக அரவணைச்சு போகணுமோ அங்கே, எந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாரையுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்ற இடத்துல செட்டில் அவர் வேறு மாதிரி இருப்பார். ஸோ இது எல்லாமே வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ நான் வந்து பாதி அவர்கிட்ட இருந்து எல்லாமே கற்றுக்கிட்டது தான். வெற்றி தொழிலை எப்படி பார்க்கணும் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு குருநாதர்ன்றனால அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். ஒரு ஃப்ரெண்ட்லி மூவாக இருக்கட்டும், கலாய்க்கிற விஷயமா இருக்கட்டும், மனசில் பட்டதை நேரடியாக சொல்கிறதா இருக்கட்டும், கதை பேசுகிறதா இருக்கட்டும், அவரோட சின்சியாரிட்டி, எழுதிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து சோம்பேறித்தனம் படவே மாட்டார். அவர் சொன்னார்னா வாய்ஸை கட் பண்ணி கொடுத்தாரோ எழுதுறதுக்கு நாங்களாம் இருப்போம், டைப் பண்ணுறதுக்கு இருப்போம். ஆனாலும் இருந்தாலும் அந்த பேப்பர் நான் எடுத்து அவர் எழுதுறது அவ்வளோ லவ் பண்ணி எழுதுவார். எனக்கு அவர்கிட்ட இல்லாத அவர் ஹேண்ட் ரைட்டிங் பயங்கரமாக இருக்கும். அது என்னால் அவர் அவ்வளோ அழகாக எழுதுறாருங்கிறது எனக்கு பயங்கர பொறாமையாக இருக்கும். நம்ம டைப் பண்ணி பிரிண்ட் அடித்து ஒரு கொண்டு போய் கொடுக்குறத விட அவர் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும். என்னென்ன படத்தில் நான் இது நம்ம ஆளு சிம்பு சார் படமும் பசங்க 2 சூர்யா சார் படமும். ஓகே. விக்னேஷ் அவர் வந்து கதகளி, விக்னேஷ் பசங்க 2லயும் ஒர்க் பண்ணா, இது நம்மளையும் ஒர்க் பண்ணா, கதகளிலையும் ஒர்க் பண்ணா. நான் ஒர்க் பண்ணிட்டு ப்ரூஸ்லி பண்ணுறதுக்காக வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் ஒர்க் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் வந்து நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணான். ஓகே சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம், நீங்கள் வந்து பாண்டியராஜ் சாருடைய ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் ஒன்று வந்து நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாருக்கிட்ட கேட்டதா சொல்லி. இல்லை, என்னன்னா ஒரு கதை வந்து ரொம்ப 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 நாளாக அந்த கதை வச்சுருக்காங்க சார். அந்த கதை வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற ஒரு கதை இருக்குது. அதே கதையில் இன்னொரு சின்ன ஹீரோவும் நடிக்கணும். ஓகே ஓகே. அந்த பெரிய ஹீரோவை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதில் இன்னொரு சின்ன ஹீரோ இருந்தது. அந்த கதையை என்கிட்ட அந்த மாமன் ப்ரொடியூசர் அவங்க தான் பண்ணுறதா பேசினேன். அவங்க என்கிட்ட சொல்லவும் இந்த கதை நல்லா இருக்குங்க, அப்போ அதை நான் நடிக்கலாமாங்கிறப்போ நானும் அவரெல்லாம் பேசி வச்சு தான் போய் கேட்டோம். ஓகே. ஸோ அவங்க இப்போ அதை பண்ணல சார். மேபி இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணாலும் பண்ணுவார், தெரியல. அது பண்ணுறப்போ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அப்போ நீங்கள் இருப்பீங்க தெரியல. அது அவர் தான் முடிவு பண்ணும், டேரக்டர் தான் முடிவு பண்ணும். ஓகே. இப்போ தான் ஆக்டர் ஆகிட்டீங்க. பட் நான் கேட்டிருக்கேன் வேறு ஏதாவது கதை கொடுங்கன்னு. அவரும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. பசங்க ப்ரொடக்ஷன்லேயும் படம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நடிகராகவே
கதையும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்க்கிங் படத்துலையாகட்டும், அதுக்கப்புறம் தமிழரசன் பச்சைமுத்து சாருடைய படத்துலையாகட்டும், இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் இவர் நடிக்க வேண்டியது இருந்தது அப்படின்னு என்னன்னா அவங்க தான் நம்ம நடிக்கணுங்கிற ஐடியாவே இல்லை. இப்போ அவங்கெல்லாம் தான் கூப்பிட்டு ஆனால் நீங்கள் நடிக்கிறேன்னு சொல்லுவோம். அருண் மாதேஷன் படத்துலையும் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அருண் வந்து முன்னாடிங்களா இப்போ டிசி முன்னாடி ஓகே முன்னாடி அவர் பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு ஆஃபீஸில் கூப்பிட்டு நீ ஒரு கேரக்டர் நடிங்க பிரதர் அப்படின்னாரு. இல்லை தலை எனக்கு நடிக்கினா வராது தலை, தேவையில்லாத வேலை அப்படின்னு. இல்லை தைரியமாக நடிங்க, நான் நடிக்க வைக்கிறேன். ஸோ இப்படி நிறைய பேர் வந்து நீ நடிக்க சொல்லனால தான் எனக்கு அந்த ஓகே நம்ம நடிக்கலாம் போல் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து. இன்னொன்று அவங்க எல்லாமே வந்து இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி அது பெரிய அப்படியே நம்ம ஒரு ஹீரோக்கள் படமாக அதை நம்ம யோசிக்கல. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஒரு கேரக்டராக அது இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ நம்ம ஓகே இப்போ சூரியனா இருக்கட்டும், ஜிவி சார் இருக்கட்டும், விமலனா இருக்கட்டும், இல்லை மற்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நடிக்க சொல்லித்தர்றப்போ நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, நல்லா நடிக்க சொல்லித்தரீங்க, நீங்கள் நடிக்க ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் இருந்து ஓகே இதில் நடிக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஓகே, இதை பற்றி யாருமே பேசலை அப்படின்னா நம்ம இந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு வந்திருக்காது. ஸோ எல்லோரும் நடிங்கன்னு சொல்கிறப்போ ஓகே அப்போ நம்ம நடிச்சா நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். பட் நல்லான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக. அண்ட் மற்றபடி வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரி உள்ளே வந்தது டைரக்ஷனுக்காக தான். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நாள் கனவு நடிப்புங்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. போன வருஷம் ஜூலை மாதம் வந்த கனவு தான். ஓகே, எனக்கு என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக ஏதாவது ஒன்று பண்ண பிடிக்கும். இப்போ ஒரு 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 விலங்கு கதை பண்ணோமா, போலீஸ் கதை, இன்னொரு போலீஸ் கதை பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி, எல்லா கண்டென்ட் நம்ம கையில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப ஒரு ஃபேமிலி கதை பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல, அந்த சேலஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதுதான் நம்மளை வந்து உள்ளுக்குள்ள வந்து புஷ் பண்ணும், அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கும் அதெல்லாம். ஸோ அது மாதிரி இப்போ நடிக்கிறதுங்கிறது வேற ஒரு ஜான்ராவாக இருந்தது, வேற ஒரு விஷயமா இருந்தது. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறது தெரியல. ஸோ அதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதனால் அதை ட்ரை பண்ணி பார்த்தோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம் அது. அந்த மாதிரி தான் அது. பட் அதை சீரியஸாக பண்ணணும், சின்சியராக பண்ணணும் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நிறைய டேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம், 1-2 படங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஆக்டராக மாறிடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அருண் மாதேஸ்வரனுடைய டைரக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் சார் கூட ஹீரோவாக வந்து அறிமுகமாகிறாரு. ஸோ அதனால சரி ஒருவேளை இவரும் பிரசாந்த் சாரும் வந்து ஆக்டிங்காக வந்திருப்பாரோ அப்படிங்கிற லொகேஷன் போய் கேட்டிங்கனாலும் அவர் ஆக்டிங்கெல்லாம் வந்திருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. அது அவங்களுக்கு ஓகே இவ்வளோ ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கோம் பண்ணியிருக்கோம், அவங்க அதை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று இப்போ சினிமாக்கள் வந்து ஹீரோக்கள் இவங்க தான் நடிக்கணும், அவங்க தான் நடிக்கணுங்கிறது நான் இல்லை, சினிமாக்கள் இல்லை, ஆடியன்ஸ் இல்லை. கண்டிப்பாக கரெக்டான கதையை கரெக்டான ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுங்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா மாறிருக்கு. பட் அது ரொம்ப சாதாரணமான விஷயமும் கிடையாது. இப்போ இருக்க நடிகர்கள் எல்லாமே அதை ஹேண்டில் பண்ணுறது சாதாரண நிறைய அவங்களோட உழைப்பு மிக அபாரமானது. ஸோ நம்ம வந்து ஒரு டைரக்டராக வந்து நடிகராக வர்றதுங்கிறது வந்து ஈஸின்னு சொல்லுவோம். பட் ஒரு நடிகராக இருந்து இன்னொரு டைரக்டர் படத்தை போய் நடிக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதில் இப்போ இருக்க எல்லா ஹீரோக்களுமே அது ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமான்னு தெரியல. பட் முயற்சி தான், எல்லாமே ஒரு முயற்சி தான். நம்ம சரி இப்போது இது தெரிஞ்சுக்கலாமா, நம்ம டிசிக்கு முன்னாடி அந்த கேப்டன் மில்லரா இல்லை வேறு என்ன படத்துக்கு அப்படின்றது ஏதாவது சொல்ல தெரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லை, அது ஒரு படம் விடுங்களேன். அருண் மாதேஸ்வரன் சாரோட டைரக்ஷனில் நான் அவர் கூப்பிட்டு நடிக்க சொல்லி சொன்னேன். அப்படி அது அப்புறம் நடிக்க அது நடக்கலை. அது அப்புறம் சரி பார்ப்போம் நம்ம ஃபியூச்சரில். ஆமாம், ஃபியூச்சரில் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்கலாம். அருண் ப்ரோ நீ நடிக்க வைங்க ப்ரோ இன்னும் வாய்ப்பு கேட்கலாம். ஓகே சரி, நீங்கள் மேம் நீங்கள் வந்து மலையாளத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. மலையாளத்துக்கு அப்புறம் மலையாளம் மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்லேயும் வந்து ஆரோமலை ரீசெண்டாக வந்திருந்தது. ஸோ ஆரோமலை அதுக்கும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது, எஸ்பெஷலி உங்களோட கேரக்டருக்கும் நல்லா கிடச்சிருந்தது. ஸோ ஆரோமலையில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? நீங்கள் வந்து அந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆரோமலையோட டீமில் இருந்த நான் இருந்த டைரக்டர் சாரங், த ஆக்டர் கிஷன், மெயின் ஆக்டர், எல்லாரும் எனக்கு ஆக்சுவலாக ஒரு 4-5 வருஷமாக தெரிஞ்ச பீப்புள், மாடலிங் ஸ்டார்ட் பண்ண டைம் அண்ட் ஆல் தட். ஸோ ஷூட்டாக இருக்கட்டும், ப்ரமோஷன் டைமாக இருக்கட்டும், அது ஒரு ஒர்க் மாதிரியே ஃபீல் ஆகலை. எல்லோரும் கிஷன் வாஸ் மை சீனியர் இன் ஸ்கூலு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ ரொம்ப ஏதோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் சூப்பர் யங் டீம், மற்ற ஆக்டர் சிவாத்மிகா, சந்தியாவாக இருக்கட்டும், ரொம்ப ஹோம் மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த ஃபீலிங் நல்லா இருந்துச்சு. ஒரு செட்டில் அந்த மாதிரி ஃபீலிங் கிடைச்சது புதுசாக இருந்துச்சு. ப்ரமோஷன் டைம்லையும் we had so much fun and Harshit was there. Oh, he's very funny. ஸோ எல்லாரும் அவங்க விஷயத்தில் ரொம்ப ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
நார்மலி வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஷூட்டிங் டைமும் ரொம்ப நல்லா. ஓகே பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சொன்ன மாதிரி மாமன் படம் ரிலீஸ் ஆகி அதுக்குமே ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அண்ட் அதில் வந்து முக்கியமாக சூரி சார் லீடாக பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ ஒரு காமெடியனாக ஆரம்பித்து இன்னைக்கு அவருடைய க்ரோத் எந்த லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அவரை நீங்களும் ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் அவரை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் பிரதர். அண்ட் அவரும் அண்ட் அது போக ராஜ்கிரண் சாருக்கு சொல்லிக் கொடுக்குறது பிடிஎஸ் வீடியோஸ்லாம் உங்களோட சோஷியல் மீடியா பேஜில் பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணி. இல்லை, கண்டிப்பாக அது அண்ணனோட உழைப்பு தான். எங்கேருந்து வந்தாருன்றது அவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். எங்கேருந்து வந்தார், அவர் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அது வந்து சினிமாவை 100% நம்பினா, அதுக்கான எஃபர்ட்டை போட்டால், உழைப்பை போட்டால், அது என்றைக்காக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பலன் கிடைக்குங்கிறது வந்து சாதாரணமான வார்த்தை கிடையாது. அதை ரொம்ப பயங்கரமாக அதை சின்சியராக இன்றைக்கும் மாமன்லேயுமே அவரோட சின்சியாரிட்டியை பார்த்து நான் ரொம்ப பயங்கரமாக ஆச்சரியப்பட்டுகிட்டே இருப்பேன். ஸோ வளர்ந்துட்டார், நிறையா சம்பாதிச்சிருக்காரு, நிறைய இடத்துக்கு வந்தார், பெரிய பொசிஷனில் இருக்காது. இருந்தாலுமே அந்த வேலையை வந்து அவ்வளோ சின்சியராக பண்ணுங்கிறதுல வந்து அவரும் இவ்வளோ பெரிய இடத்துக்கு இருக்கிறதுக்கு வேறு யாரும் காரணம் கிடையாது, அவர் மட்டும்தான் காரணம். ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி அவர், ரொம்ப சின்சியரான ஒரு ஆள். ஃபேமிலியாகவுமே அவர் நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி அவர் ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து ஒரு ரூட்டடான ஆள். ரொம்ப ஒரு நம்ம மண் சார்ந்த மனிதர்களில் அவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஒரு எக்ஸாம்பிள் மாதிரியே. இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, சினிமாவில் இருக்கவங்க வந்து பெருசாக ஃபேமிலியை கவனிச்சிக்க மாட்டாங்க, ஒன்றா இருக்க மாட்டாங்க, பெரிய ஒர்க் ப்ரெஷரில் இருப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறப்போ இவர் மட்டும் அதில் வந்து விலகி இல்லை ரெண்டையுமே நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குடும்பம், ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸு, ஒரு மிகப்பெரிய இதுவாக வந்து உழைப்பாளியாக ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவர்கிட்ட வந்து நான் உழைப்பை பெருசாக கற்றுக்கணும்னு எப்பயுமே நினைப்பேன். மிகப்பெரிய உழைப்பாளி. ஓகே, நீங்கள் எப்படி அவர் ஹீரோவாக வச்சு பண்ணலாம் அப்படின்னு எந்த பாயிண்ட்ல? இல்லை, அண்ணனை வந்து நான் அஸ்டினேட்டாக இருக்கிறதுலேருந்தே தெரியும். இது நம்ம நான் அஸ்டினேட்டாக இருக்கிறதுலேருந்தே அவர் எனக்கு தெரியும். நம்ம அண்ணன் எப்போயுமே அந்த அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்பில் எப்போயுமே அவர் இருப்பார். எங்கே பார்த்தாலும் பேசுகிறார், எப்போனாலும் எல்லா படத்துக்கும் ஃபோன் பண்ணுவார். பூஜை போட்டால் தெரிஞ்சிச்சுன்னா ஃபோன் பண்ணுவார். ஸோ அவர் ரிலேஷன்ஷிப் எப்போவுமே இருந்துச்சு. இப்போ ஏதாவது ஒரு படம் பண்ணலான்னு பேசியிருக்கிறப்போ என்கிட்ட கதை இருக்காங்க, என்கிட்ட கதை இல்லை. குமாரன் தான் அந்த ப்ரொடியூசர் தான் செட் பண்ணார். ஸோ நீங்கள் வாங்க சூரியனுக்கு படம் பண்ணுங்க, அவரு தான் அவருக்கும் இந்த. ஸோ நீங்கள் கருடனுக்கு அப்புறம் நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் வாங்க டைரக்ட் பண்ணுங்கள் சூரியன், நீ ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கண்ணா. என்கிட்ட கதை இல்லைண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்போ சூரியன் அவர் கதை வச்சுருக்காரு, வாங்க அப்படின்னு. அப்போ சூரியன் அந்த லைனை சொல்கிறப்போ எனக்கு அந்த லைனில் ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. ஸோ நானும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம், திரும்ப நம்ம விலங்கு மாதிரி ஒரு ஆக்ஷனோ ஒரு த்ரில்லரோ பண்ணக்கூடாது, வேறு ஜானரில் படம் பண்ணணும்னு ஆசை. அப்போ இப்படி ஒரு லைன் கிடைக்கிறப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, இருங்கண்ணே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஒரு வெர்ஷனாக இதை சொல்கிறேன், அது நல்லா இருக்குன்னா சொல்லுங்கண்ணா. அப்புறம் நான் திரும்ப போய் ஒரு 1 வீக் 10 டேஸில் மாற்றி நான் ஒரு வெர்ஷன் சொன்னேன். சொல்கிறப்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த சிங்க் தான் வந்து சரி ஓகே அதை அப்படியே டேக் ஆஃப் பண்ணுவோம்னு சொல்லி டேக் ஆஃப் பண்ணுவோம். நான் ஆக்சுவலாக எதுவும் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து விலங்கு மாதிரி ஒரு பயங்கர த்ரில்லிங்காக ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே மாமனில் வேற ஒன்று இருக்குது, அது எப்படி அந்த இல்லை அதான் சேலஞ்சே அதுதான். எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை பண்ணுறப்ப தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான் நமக்கு வந்து நம்மளை வந்து பயங்கரமாக வேலை செய்ய வைக்கும். இப்போ ராஜகிரண் சாரை கடைசி நேரத்தில் தான் கூப்பிட்டோம். கதையில் எழுதி முடிச்சுட்டு இன்னொரு லேயர் தேவைப்படுதுன்னு தோணுச்சு, திடீர்னு தான் கூப்பிட்டு அவரும் நம்மளை பயங்கரமாக பிலீவ் பண்ணி வந்தார். அதை நான் என்ன சொல்ல வரேங்கிறத பேப்பரில் இருக்காது, ஏன்னா நான் அங்கே தான் போய் எழுதுவேன். நான் மாமன் அப்படி தான் பண்ணணும், அங்கே போய் உட்காந்து சீன் எழுதிட்டுருப்பேன். ஆனால் அதை அவர் கரெக்டாக ரிசீவ் பண்ணி நான் என்ன நினைக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, எவ்வளோ பெரிய சீனியர் அவர், எவ்வளோ டேரக்டர்ஸை பார்த்துருக்காங்க, எவ்வளோ ஹீரோஸை பார்த்துருக்காங்க. பட் இந்த ஏஜ்லேயுமே அவர் அந்த நைட்டு சாப்பிட மாட்டார், ஷார்ட் முடிகிற வரைக்கும் சாப்பிட மாட்டார். நைட் 2 மணி வரைக்கும் ஷூட் பண்ணாலும் சாப்பிட மாட்டார், காலைல 6 மணி வரைக்கும் ஷூட் பண்ணாலும் சாப்பிட மாட்டார், நைட்டு டிஃபனே சாப்பிட மாட்டார். டயர்ட் ஆகிடும், தூக்கம் வந்துடும், வேணாம் தம்பி. இல்லை சார் பரவாயில்ல சார், தூங்கினாலும் பரவாயில்ல சார், சாப்பிட்டு தூங்கினா இல்லை நான் முடிச்சுட்டு போய் சாப்பிட்றேன் அப்படின்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடுவார். ஸோ இந்த ஏஜ்லேயுமே அவர் வந்து பயங்கர எஃபர்ட் போட்டு பொறுமையாக உட்காந்துருப்பார். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி காலையில் வந்தாலும். ஸோ நாம் வந்து நம்மளாக தான் போய் ப்ரெஷர் ஆகும், சீனியர் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் ஆகும். அவர் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார், ரொம்ப கூலாக நம்மளை வந்து நாங்கள் நீங்கள் ஒரு செட்டில் பாலசன் ஒரு வீடியோ போட்டிருப்போம், பாட்டு போட்டுட்டு அவர் பாட்டே போட்டுட்டு பயங்கரமாக ரசித்து கேட்குற மாதிரியான ஒரு வீடியோலாம் போட்டுருவோம். ரொம்ப பயங்கர ஃபன்னாக இருந்தது. ரொம்ப ஸ்வீட்டான ஆள், பயங்கர நாலேஜான ஒரு ஆள், கதையிலையுமே ஒரு பயங்கரமான ஒரு சென்சிபிளான ஆள். கூப்பிட்டு சொல்லுவார், அவர் டேரக்டர் தான், அதனால் கூப்பிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி இது பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு. ஏதாவது ஒரு டைலாக் இருந்தால் கூட இந்த டைலாக் இப்படி போட்டுக்கலாமா தம்பி அப்படின்னு தான் கேட்பார். அவர் டைலாக் இல்லைன்னா நமக்கும் அந்த ஐடியாஸ் தான் தருவார். இல்லை சார் வேணாம் சார் நம்ம சொன்னாலும் ஓகே தம்பி அப்படின்றவரே தவிர இல்லை இது இப்படி போடுறேன் அப்படின்னா சொல்ல முடியும். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டுக்கு அவர் கூப்பிட வேண்டியது. சரி எதுக்கு நம்ம போய் கூப்பிட்டா அவர் கண்டிப்பாக வரணும், அவரை ஏன் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம், அழகாக நடிக்கிறாரு, அவரை கூப்பிட்டுட்டு அவர் இதுக்காக மெனக்கட்டு வரணுமே, சரி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மூடில் தான் கூப்பிடுது.
அண்ட் உங்களுக்குமே வந்து அவர் மேலே என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறத அந்த பிடிஎஸ் வீடியோவில் பார்க்கும்போது தெரியுது. அப்படியே நீங்கள் கீழே தரையில் உட்காந்துட்டு அவர் மேலே ஒரு ஸ்டூலில் உட்காந்துட்டு இருக்காரு, உட்காந்து அப்படியே அந்த சொல்லிக் கொடுக்குறத பார்க்கும்போதே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ஒரு ரெஸ்பெக்ட் நல்லா தெரிஞ்சது. ஸோ அகைன் நீங்கள் இப்போது மாமனுக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் சொன்னீங்க அண்ணன் தம்பி மாதிரி சூரி சார் வந்து அப்படின்னு திரும்ப ஏதாவது படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு? கண்டிப்பாக அவருக்கு ஒரு டைம்லைன் அமையும், நமக்கு ஒரு டைம்லைன் அமையும். ரெண்டு நான் சொல்கிற கதையை அவருக்கு பிடிக்கணும். அது எல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு படம் எனக்கு பண்ணுறேன்னு நானும் அண்ணன் நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு தான் இருக்கேன். அதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மேம் நீங்கள் சொல்லுங்கள், அஜித் சாருக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் அவரை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடி மீட் பண்ணியிருக்கீங்களா? இது போக வேற உங்கள் அண்ணனுக்கு வந்து வலிமையில நடிக்கிறதுக்கு அஜித் சார் தான் ரெஃபர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணி. சாரை மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் மீட் பண்ணப்போவே ரொம்ப டவுன் டு அர்த்தா, லைக் அவர் எல்லாரோடையும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாரோ அந்த மாதிரி தான். எப்படி தெரியும்னா, அப்பா நடிச்சிருந்தாரு அமராவதி அஜித் ஃபர்ஸ்ட் படத்தில். ஸோ அப்போலேருந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வலிமை வந்து அண்ணன் வந்து சுரேஷ் சந்திரா சார் அஜித் சாரோட மேனேஜரோட இதில் இன்டர்ன் பண்ணிருந்தப்போ இந்த மாதிரி வினோத் சார் படத்தில் ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு போய் ஆடிஷன் பண்ணி சார் ரெக்கமெண்ட் பண்ணார், அது என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஆடிஷன் பண்ணி அவனுக்கு அண்ட் தென் ஆப்வியஸ்லி சாரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், நம்மளோட பழைய ஃப்ரெண்டோட பையன் அப்படின்னு. மை இன்ட்ராக்ஷன் வித் ஹிம் இஸ் எப்போ பேசினாலும் ஒரு வாட்டி ஃபோனில் பேசியிருக்கேன், ஒரு வாட்டி நேரில் பேசியிருக்கேன். வெரி டவுன் டு அர்த், வெரி ஹம்பிள், ரொம்ப நல்ல மனுஷன். ஆக்சுவலாக அப்பா சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூவில், அதாவது முன்னாடி வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு, உங்கள் அண்ணாவோட ஃபோட்டோ வந்து அஜித் சாருக்கு அனுப்பியிருக்காங்க, பார்த்துட்டு ஹேண்ட்ஸம் பாய்ன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வலிமை டைமில் அந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பையன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அஜித் சார் சொன்னதா அப்பா சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நிறைய வருஷம் ஆச்சு அதனால. ஸோ யா, பட் அந்த மாதிரி ஏதோ தான் லைக் பிகாஸ் அந்த D1 சுரேஷ் சந்திரா சார் ஆஃபீஸில் அண்ணன் வந்து ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஸோ பண்ண படம் 100ன்னு ஒரு படம், வலிமை எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணிருந்ததுனால இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் நடக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அவன் போயிட்டு இருந்தான். உங்களை தாண்டி அப்பா அண்ணாலாம் என்ன சொல்லியிருக்காங்க, அஜித் சார் பற்றி ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களா உங்ககிட்ட? சேம் அண்ணனும் வலிமை டைமில் ஒர்க் பண்ணது எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஹம்பிளாக டவுன் டு அர்த்தாக இருப்பார். அப்பாவுக்கும் இவ்வளோ வருஷமாக ஒரு குட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. ஸோ சேம், தே ஹேவ் ஒன்லி குட் திங்ஸ் டு சே அபவுட். ஓகே பிரதர், உங்களோட போஸ்ட் ஒன்று பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலாக தாய் கிழவி அது வந்து நீங்கள் ஒரு போஸ்ட்டு போட்டு அதுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, சிவகுமார் முருகேசன் ஃப்ரெண்டுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த மாதிரி ஒரு நியூ டேலண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எஸ்கே சாருக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எஸ்கே சார், சிவகார்த்திகேயன் சார் இந்த மாதிரி ஒரு புது டேலண்ட்டுக்கு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ அடுத்தது அவருக்கு ஒரு படமும் கொடுத்துருக்காரு இவர் நடிக்கிறதுக்காக. சேயோன் படத்தில் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் எஸ்கே சாரை இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு புது டேலண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்? இல்லை, அவர் அண்ணன் எனக்கு, நான் திருச்சிங்கிறதுனால அண்ணன் எனக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். அவர் பாண்டர் சார்ட்ட மாதிரினா அந்த இது வந்து நம்ம பயங்கரமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அது பெரிய விஷயம் இல்லை. சிவகுமார் வந்து முன்னாடி இந்த கதையை வச்சுட்டே ரொம்ப நாளாக இந்த கதையை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தா அப்படி. பட் அதை பிலீவ் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அந்த மாதிரியான ஒரு ஸ்டார் வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னா எல்லாமே வெறும் கதையை மட்டும் கேட்டு, கதை சொல்கிறத மட்டும் கேட்டு, அந்த கதையை மட்டும் படித்து அது மேலே ஒரு பெரிய பிலீவ் ஆகி அவர் பேரை வந்து ப்ரொடியூசர் பேர்னு போட்டு அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுலாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. எல்லாருமே அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் வச்சு படம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அந்த நியூ டேலண்ட்டை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ இருக்க நிறைய டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு பெரிய ஸ்டார், அந்த ஸ்டாரை வச்சு படம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து அவர் அதை பண்ணுறது தான் பயங்கர ஹாப்பியாக நான் அதை ஃபீல் பண்ணேன். எனக்கு என்னென்னா இப்படி தான் இருக்கணும்ல, இப்படி தான் எல்லா ஹீரோஸ் இருக்கும், இப்படி தான் எல்லாமே நடக்கணும், இப்படி தான் எல்லோரும் நியூ டேலண்ட்ஸ் நிறையா வரணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் அவரும் சிவாவும் ரொம்ப, அந்த டேரக்டரும் வந்து ரொம்ப ஸ்வீட் தான். அண்ணனும் பயங்கர ஸ்வீட். அதை தொடர்ந்து அவர் பண்ணுறாரு, பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னமும் பண்ணுவார். அவர் பர்சனலாகவும் எனக்கு நல்லா தெரியுங்கிறனால அவர் அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் உள்ள ஒரு ஆள் தான். அவரும் அங்கேருந்து வந்தவர் தான். அவரும் அந்த கீழேருந்து ஒரு வாய்ப்பாக மற்றவங்க எல்லாருமே கொடுத்து அப்படி வந்தவர் தான். அப்போ அவர் இன்னொரு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறது வந்து
நல்ல விஷயம் தானே. ஆக்சுவலாக எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் ஜஸ்ட்டு சும்மா செக் பண்ணி பார்க்கும்போதே உங்கள் படங்கள் தாண்டி இப்போ நிறைய பேர் வந்து சும்மா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு வந்து தயங்குவாங்க, இது போடலாமா வேண்டாமா அப்படின்னு பல இது யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் படங்கள் ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் படங்கள் எல்லாத்துக்குமே வந்து போஸ்ட் போட்டு அதுக்கு விஷ் பண்ணி போட்டிருக்கீங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப நல்ல விஷயமா அது பார்க்கும்போதே எனக்கு ஒன்றும் கண்ணில் பட்டுச்சு, எனக்கு அது தெரிஞ்சது, அது நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அது இவங்க தான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கிறதுலாம் கிடையாது. உண்மையாலுமே இந்த ப்ராடக்ட் வந்து வேல்யூபுளாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து நான் இப்போ எனக்கு ஜிவி சார் தெரியும், பட் எனக்கு வந்து பெரிய பழக்கம்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு அந்த ட்ரெய்லர் வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ராமிசிங்காக பார்த்த ட்ரெய்லர் வந்து அது லவ் டுடேக்கு அப்புறம் நான் பயங்கர ப்ராமிசிங்காக பார்த்த ட்ரெய்லர் இது. ஸோ அதெல்லாம் அதை நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ப்ராடக்ட்டை எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் நான் போட்டுருவேன். சில இதில் போடாமல் இருந்திருக்கேன், பிடிச்சிருக்கோம். சரி என்னென்னா இதை வந்து எனக்கு பிடிக்கும் பாரு, இது பாரு, இது அப்படின்னா இந்த வேலையை நான் செய்கிறது கிடையாது. அந்த டைமில் அந்த ஃபோன் அங்கே இருக்கிறப்போ, அந்த இன்ஸ்டாகிராம் நம்மளுக்குள்ள இருக்கிறப்போ இதுக்கு இதை வச்சு ஒரு போஸ்ட் போடலாமே, அப்படி தான் போகிறதே தவிர இதை இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காகவோ இல்லை இதை வந்து பெருசாக நமக்கு தெரியணுங்கிறதுக்காகவோ அப்படி எந்த வேலையுமே நம்ம மனசில் என்ன படுதோ ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஆமாம், மனசில் என்ன படுதோ அது இன்கேஸ் அதை ஷேர் பண்ண சொன்னாங்கன்னா ஷேர் பண்ணுவேன். யார் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் உங்களோட கேங் அப்படின்னு சொல்லி? எல்லாருமே என்னோட கேங் தான் ப்ரோ. எனக்கு எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா யோசிச்சு பார்க்கலாம். சூப்பர். யாராவது யாரோடையாவது கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஓகே, எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதான் நிறைய இதில் பார்க்க முடிஞ்சது, எல்லாம் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற மென்ஷன் பண்ணுறதாகட்டும், நிறைய ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசுகிறவங்க எல்லாருமே வந்து உங்களை பற்றி மென்ஷன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சர்க்கிளாக இருக்கும் போல் இருக்கே அப்படிங்கிறதா இருந்தது. ஸோ அதான் மேம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரியான ரோல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா? ஸோ இப்போ அவர் சொன்னார் நமக்கு சேலஞ்சிங்காக வந்து இருக்கணும், அந்த மாதிரி படங்கள் நான் எடுத்து பண்ணேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஆஸ் அ ஆக்டராக எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? மேபி ஒரு பீரியட் சப்ஜெக்ட். ஓகே. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், இந்த ஃபீமேல் ரிவனாக தான் இருக்கணும்னு இல்லாமல் ஒரு ஈவன் இஃப் இட்ஸ் மூவி அபவுட் சம்திங் எல்ஸ், ஒரு அமரன்னா இருக்கட்டும். ஈவன் தோ சாய் பல்லவி மேம் வாஸ் த வைஃப், அவங்களோட கேரக்டர் ஆர்க்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு காலேஜ் கேர்ள் இந்த இது. ஸோ எனி திங் தட்ஸ் வெல் ரிட்டன். ஒரு பீரியட்னா அந்த இன்னும் ஒரு வெரைட்டி இருக்கும். ஸோ யா, ஆல் டைப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை தான். ஓகே, ஆனால் எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து அமரன்ல சாய் பல்லவி மேம் கேரக்டர் மாதிரி பண்ணணும்னு ஆசைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ மட்டும் இதை சொல்லலை, முன்னாடியே சட்டமும் நீதியும் டைம்லையுமே வந்து நீங்கள் இதை சொன்னீங்க. பிகாஸ் ஐ திங்க் மோர் தென் த கேரக்டர், அவங்க அழுதப்போ நமக்கும் அழுக வரும். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்டர் அவங்க. ஸோ யா, மேபி பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஆக்டிங் நவ், எனக்கு அந்த மாதிரி ஆசை. பட் ஐ திங்க் இப்போ நிறைய லவ்லி ரோல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஆர் பீங் ரிட்டன் விமென்காக. அண்ட் இப்போ வர யங் டைரக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப சூப்பராக எழுதுறாங்க. விமென் பெர்ஸ்பெக்டிவை உள்வாங்கிக்கிட்டு அது ரொம்ப திணிக்காம அழகா எழுதிட்டு வராங்க. ஸோ எனிதிங் தட் கம்ஸ் மை வே. ஓகே, அண்ட் அதே மாதிரி இதில் நம்ம அமரன்ல சாய் பல்லவி மேம் கேரக்டர் அப்படிங்கிறத தாண்டி சாய் பல்லவி மேம் அவங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாமா? நிறைய பேர் பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக இந்த ருக்மிணி வசந்த் பிடிக்கும், லைக் அவங்க சூஸ் பண்ணுற ரோல்ஸாக இருக்கட்டும். ஸோ ஐ லைக் ஃபியூ ஆக்டர்ஸ். ஓகே, நீங்கள் கோ ஆர்டிஸ்டாக நீங்கள் அவரை பற்றி சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம டேரக்டராக வந்து பார்த்துருக்குறோம், ப்ரூஸ்லியில் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் மாமன், இதுக்கு நடுவில் விலங்கு சீரீஸ் பார்த்துருக்கு. இதுவுமே வந்து விலங்கு இதுக்குள்ளே வர ஒரு விஷயம். ஸோ டேரக்டராக நம்ம பார்த்தாச்சு, ஒரு ஆக்டராக நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ண ஆக்டராக ஐ திங்க் he kept his co-artist comfortable, and I think அவரும் as a debut actor was very comfortable. கேமரா முன்னாடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். அது எவ்வளோ பேருக்கு ஈஸியாக வரும்னு தெரியல. அவர் ரொம்ப அதை கம்ஃபர்டபுளாக பண்ணார். அண்ட் அவுட்புட்டில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் இஸ் ரொம்ப ஈஸி கோயிங் ஆன ஒரு பர்சன், ரொம்ப ஆப்டமிஸ்டிக்கான ஒரு பர்சன். அண்ட் சினிமா சென்சிபிலிட்டிஸ், டெக்னிக்கல் திங்ஸ்லாம் நிறைய தெரிஞ்ச ஒரு பர்சன். இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு பி அரவுண்ட். ஸோ கோ ஆர்டிஸ்டாகவும் எனக்கு ரொம்ப அந்த கம்ஃபர்ட் முக்கியம் இல்லை ஒருத்தரோட நடிக்கும் போது. கண்டிப்பாக ஐ வாஸ் ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள். ஓகே, அப்போ வாரன் டைரக்டர் பற்றி சொல்லுங்கள். விக்னேஷ் அவரும் ஹி வாஸ் ஒரு டெபியூ டைரக்டரோட ஃபீலிங் கொடுக்கல. ஆப்வியஸ்லி இவங்க எல்லாரும் நிறைய வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்ஷன்
ரொம்ப நிறைய பண்ணியிருக்காங்க. பட் ஹீ நியூ வாட் ஹீ வாண்டட். அண்ட் எனக்கு எப்போ ஏதாவது டவுட் இருந்தாலும், ஏதாவது பேக் ஸ்டோரியோட ஏதாச்சும் கிளாரிட்டி வேணும்னா போய் கேட்க முடியும். அகெயின் நிறைய கம்ஃபர்ட் இருந்துச்சு செட்டில். அவர்கிட்டையும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் போய் கேட்கலாம். அண்ட் அவருக்கும் அவர் கிளியராக இருந்தார், இது எனக்கு வேணும், இந்த ஷார்ட் வேணும் அப்படின்னு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ விக்னேஷ் சாரோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா. ஓகே, உங்களுக்கும் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தெரியும், கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போது ஒரு டெபியூ டேரக்டராக நீங்கள் அவர் எப்படி பார்த்தீங்க சார்? அதான் டேரக்டராக அதை வழக்கம் போல தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து வேலையை எப்படி நாங்கள் செய்வோங்கிறது இதோட எங்களோட பேட்டர்ன் எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். நான் என்ன எப்படி வேலை செய்வோம், அப்படி என்ன வேலை செய்வாங்க ரொம்ப தெரியும். பயங்கர சென்சிபிளான ஆள் தான் அவன். இல்லைன்னா அதை டைரக்ட் பண்ணியிருக்க முடியாது. கதை எழுதுறதுலேருந்தே இதை பிடிக்குதுன்னு சொல்கிறப்பே அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஒரு பயங்கரமான சென்ஸ் இருக்குங்கிறது. ஸோ அது ரொம்ப கிளியராக அவனுக்கு என்ன வேணுங்கிறது அவனுக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்குது. அவன் கரெக்டாக அதை எடுத்தான். பட் நான் அப்படியே கம்ப்ளீட்டாக ஓகே இதில் ஒரு ஆக்டராக மட்டும் இருக்கணுங்கிறதுல எவ்வளோ மெனக்கெட்டு பண்ண முடியுமோ அவன் கேட்குறத அவனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் அவன்கிட்ட தான் கேட்கணும். பட் அஸ் அ டைரக்டராக அவன் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவான். கண்டிப்பாக அவனுக்குன்னு ஒரு வழி, அவனுக்குன்னு ஒரு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த படமும் வேலை செய்வோம். என் படமும் அவன் வந்து வேலை செய்வோம், அவன் படமும் வேலை செய்வோம். எல்லோரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவோம். பட் அவனுக்குன்னு ஒரு தனி ஒரு இடத்த அவங்க க்ரியேட் பண்ணுவாங்கிறதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த யூனிவர்ஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன்னா இப்போ இது வந்து விலங்குலேருந்து வருது, விலங்கு அந்த வேர்ல்டுக்குள்ளே தான் வருது. ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் அவர் LCUன்னு சொல்லி ஒன்று இது பண்ணி வச்சுருக்காரு. இப்போது வெற்றிமாறன் சாருமே வந்து வட சென்னை, இங்கே இப்போது அரசன் அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து அங்கங்கே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல ஹெல்த்தியான விஷயம் தான். என்னென்ன ப்ரோ, ஒரு கதையில் ஒரு தெருவில் 100 கதை இருக்கும். ஒரு மனிதர்கள்ட்டே 100 கதை இருக்கும். வெற்றிமாறன் சார் என்ன சொல்லுவார், ஒருத்தனோட லைஃப்பை படிக்கணும்னா ஒரு புக்கு படி, அவனை பற்றியான ஒரு புக்கு படிச்சுனா போதும், அவன் வாழ்ந்த வாழ்க்கையை ஃபுல்லாக நீ உன்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு தெருவுக்குள்ளே போய் ஒரு கேரக்டரை வச்சு உட்கார வச்சு பேசிங்கனாலே அவங்கள்ட்ட 100 கதை இருக்கும். கண்டிப்பாக. அப்படி நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணதை, நாங்கள் எக்ஸைட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து திரும்ப நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து நல்ல விஷயம் தானே. ஸோ அதில் ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணி அந்த வேர்ல்டுக்குள்ளே நிறைய கதைகள் கிடைச்சி அதில் நிறைய கிரியேட்டர் சொல்லுவாங்க, நிறைய வேலை கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் தான். ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியாக தான் பார்க்குறேன் நான். அது இன்னொன்று ஆடியன்ஸுக்கு ஆல்ரெடி பிடிச்சி ரசித்த விஷயத்த திரும்ப சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மார்க்கெட்டிங்குள்ளே அது ஆல்ரெடி வந்துடுது. அவங்களும் வந்து பார்க்குறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க. அப்போது ஒரு பெரிய டாஸ்க்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கடந்துடுறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறப்ப நமக்கு இன்னும் பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நம்ம வேலை செஞ்சு அதை நம்ம கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஈஸியாக அது புரியுது, அதில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஓகே, நீங்கள் இந்த வேர்ல்டை வந்து என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லதான். சூப்பர். இந்த விலங்கு வேர்ல்ட்லேயே வந்து நீங்கள் இன்னும் நிறைய கதைகள்லாம் வச்சுருக்கிறதா? கண்டிப்பாக நிறைய கதை இருக்குது. விலங்கு 2 இருக்குது, வாரன் 2 இருக்குது. ஓ, வாரன் ஸ்பின் ஆஃப் இருக்குது. ஓகே, கருப்பு இருக்குது, பாலசரவணன் கருப்பு இருக்குது. அது நிறைய இருக்கு கதை. அடேங்கப்பா, ஒவ்வொன்றா பண்ணுவோம். அருள் சார் கூட சொன்னார் நிறைய கதை வச்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அது உண்மைதான் உங்களுக்கு நிறைய வச்சிருக்கு? உண்மைதான். நான் அந்த கதையை போய் நான் எழுதுனேன்னு சொல்லலை. அவ்வளோ சம்பவங்கள் இருக்கு, அவ்வளோ சொல்ல வேண்டிய கதைகள் இருக்கு. ஓகே, ஆல்ரெடி இப்போ 4 கதை கமிட் பண்ணி வச்சிருக்கிறதா ப்ரொடியூசர் குமார் சார் வேற சொல்லியிருந்தாரு. ஈவெண்ட்ல கமிட் பண்ணியிருக்கீங்க, அடுத்தடுத்து அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் டைம் நீங்கள் ஜீக்கு பண்ணியிருக்கீங்க. இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சதா? அந்த ஜி சைட்ல இருந்து இப்போ அடுத்தடுத்து நீங்கள் படம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அவங்க நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளான நம்மளை வச்சுக்கிறாங்க, ரொம்ப ஈஸி அப்ரோச் இருக்குது, நம்மளை ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. நம்மளை வந்து ஃப்ளாப்பில் இருக்கிறப்ப நம்மளை பெருசாக நம்பினவங்க அவங்க. ஸோ நம்ம பெரிய ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் பெருசாக நம்புகிறாங்களே. மாமன் நம்ம சொல்லவும் தான் உடனே அவங்க அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களும் நமக்குமான ஒரு பர்சனலான ரிலேஷன்ஷிப்புமே இருக்குது. அஸ் அ கிரியேட்டராக அவங்க நம்மளை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எல்லாமே பண்ணுறாங்க. அதேமாதிரி நம்மளும் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்க நமக்கு ஒரு வேலை செய்ய, இந்த கதையே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ அதை பண்ணுறதுக்கும் அவங்க வந்து கூட நிற்கிறாங்க. ஸோ நான் நடிக்கிறேன்னா கூட நிற்கிறாங்க, எல்லாத்துக்கும் அவங்க கூட நிற்கிறாங்க. நான் கிச்சன் நடிக்க வைக்கிறேன்னு சொன்னால் கூட நின்னாங்க. ஸோ ஒரு கிரியேட்டரை மதிக்கிறாங்க, ஒரு கிரியேட்டிவ் மதிக்கிறாங்கங்கிறப்போ அவங்க கூட தொடர்ந்து பண்ணுறது தான். இதை எல்லோரும் பண்ணுறாங்க. இவங்க நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணுறல, அவங்க கூட பெரிய ரிலேஷன்ஷிப். நம்ம இப்போ மற்ற நெட்வொர்க் ஹாட்ஸ்டாருக்கு பண்ணுறேன், நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுறேன், அமேசான் பண்ணுறேன், எல்லா நெட்வொர்க்கையும் நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, சரி. இப்போ அடுத்து பிரசாந்த் வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு டேரக்டராக நம்ம பார்க்கலாம்? ஏன்னா இப்போது ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து இப்போ இந்த டேரக்டர்னா அவங்களோட ஜானர் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க நமக்கு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போது நீங்கள் இதுக்கப்புறம் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜானர்? இல்லை, எனக்கு என்கேஜிங்காக இருக்கிறது தான் நான் யோசிப்பேன். எனக்கு இப்போ ஒரு போலீஸ் கதை பண்ணியிருக்கோம், ஓகே போதும்.
அதெல்லாம் விலங்கிட்டு உடனே ஆரம்பிக்க வேணாம், வேற ஒரு ஜாண்டரில் ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப விலங்கிட்டு. ஓகே. ஸோ அப்படி தான் நான் அதை யோசிக்கிறேன். ஸோ அடுத்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் இருக்குது, ஸோ அதை பண்ணுவோம், அதை பண்ணி பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த சேலஞ்சுக்குள்ள வர போகிறோம். டாஸ்க்கு தான். நல்ல விஷயம் ஆக்சுவலாக இது, அந்த சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. அண்ட் இப்போது ஃபைனலாக இப்போது இந்த வாரண்ட் வந்து என்ன ரீசனுக்காக மக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? விலங்கு பிடிச்சிருந்தா வாரண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். விலங்கு ஆடியன்ஸுக்கு வாரண்ட் கண்டிப்பாக பிடிக்கும். விலங்கு பிடிக்காத ஆட்களுக்கும் இந்த பிடிக்கும். ஓகே. ஸோ இது வந்து விலங்கு கிடையாது 100%. விலங்குல இருந்த எந்த விதமான கிரைமோ கொலையோ எதுவுமே இதில் கிடையாது. இது வேற ஒரு ஃபீலை தரும். அந்த வேர்ல்டில் வந்தாலும் இது வேற ஒரு ஃபீல் தரும். ஓகே. ஸோ அதனால் வாரண்ட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த சீரீஸில் நடிச்சது வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேபி திஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரூரல் சப்ஜெக்டில் ஒன்று பண்ணுறேன். ரூரல்னால் ஃபுல்லாக ரூரல் இல்லை, பட் அந்த சப்போஸ் அந்த லுக் மேபி வேற ஏதாச்சும் ரோல் யாராவது எழுதி சூட் ஆயிருக்குன்னு நினச்சிருந்தா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வைஸ், ஆர் மேபி ஒரு நர்ஸ் கதாபாத்திரம், ஆர் மேபி உங்க லைக் ஜஸ்ட் நாட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், இதை பார்த்த உடனே ஓகே இது இவங்க செட் ஆகும்னு மோஸ்ட்டாக லைக் பார்க்கறத வச்சு தான், டிபெண்டிங் ஆன் த டிரெக்டர் அண்ட் தேர் கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான். மேபி சம்திங் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், மேபி ரூரல், மேபி ஏதாச்சும் தேர் ஏபிள் டு சீ மீ இன் அ ரூரல் லைஃப். கண்டிப்பாக. சரி, இப்போ அப்கமிங் உங்களுக்கு என்னென்ன இருக்கு? இன்னொரு வெப் சீரிஸ், ஒரு லாங் ஃபார்மேட் வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு. அப்புறம் ஒரு தமிழ் படம் ஃபீச்சர் ஃபில்ம். ஓகே. இப்போ அடுத்து இன்னொரு வெப் சீரிஸ் ரிலீஸ்ல இருக்குல்ல, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஹாட்ஸ்டார். ஓகே. உங்களுக்கு பிரதர்? டான் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் பண்ணுறேன். ஓ சூப்பர். பேஷன் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு படம் பண்ணுறேன். அப்புறம் அமேசானுக்கு ஒன்று பண்ணுறேன். ஓகே. ஜீக்கு விலங்கு 2 பண்ணுறேன். சூப்பர். அப்புறம் என் அசிஸ்டண்ட் ஒரு படம் பண்ணுறாரு, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இருக்கு ப்ரோ, ப்ரொடியூசர் ஆகும் அடுத்து. அதில் வந்து ஃபுல்லாக நீங்கள் தான் ப்ரொடியூசர். இங்கே பேர் நான் ப்ரொடியூசர், நான் மட்டும் இல்லை, மதனா எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். சூப்பர். அடுத்தடுத்து ஒரு நல்ல பயங்கரமான லைனப் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் இந்த வாரண்ட் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இதுக்கடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் உங்களுக்கும். ஸோ 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.